ஹாய் டிசைனர்ஸ், வெல்கம் டு சமஹில் ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன், பிகினர்ஸ்க்கான ஒரு நெக் டிசைன் தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். அதுதான் வந்துட்டு இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நெக் டிசைன் தான். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எப்போவுமே வந்துட்டு பார்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம செயின் ஸ்டிச் தான் நம்ம வந்துட்டு போடுவோம். 5 லேயர் வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களோட ப்ளவுஸில் போடும்போது ஜரியில் ஒரு 2 இல்லைனா 3 லைனு, சில்க் த்ரெட்டில் ஒரு 2 ஸ்டிச் லைன் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி அவ்வளோ போடலை, 3 லைன் மட்டும்தான் நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 3 லைன் சரி ஃபில் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்துட்டு 5 லைன் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோக்காக அப்படின்றதுனால 3 லைன் மட்டும் சரி நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் ஷூயிங் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷூயிங் த்ரெட் நாட் போட்டு எடுத்தாச்சு. பீட் எடுத்திருக்கேன், பீட் நீடில் எடுத்திருக்கேங்க. இந்த நெக் டிசைன் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீடெலாம் வந்துட்டு நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போது பீட் பிடிச்சிக்கிட்டு இந்த செயின் ஸ்டிச் ஒட்டியே போடாமல் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நூல் அளவு கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா அது மேலே செயின் ஸ்டிச் மேலே போய் ஓவர்லேப் ஆகாது. 2 பீடு தான் போடணும், நெருக்கமாக போடணும். சரிங்களா? நான் சொல்கிற டிப் எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போடுங்க. ஸ்டார்டிங்கில் வராமல் இருக்கலாம், போக போக அழகாக வந்துடும். அரி வரல அப்படின்னு விட்டுறாதீங்க. அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது, பிகினருக்கான சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு கிளாஸஸாக நான் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன், புரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. இப்போது நெருக்கமாக ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். லைட்டாக ஒரு நூல் அளவு கேப் வந்துட்டு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச் மேலே ஓவர்லேப் ஆகி வராது. ஒட்டியே போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 லைன் சரி போட்டோம் இல்லைங்களா, அது ஒரு லைன் தான் தெரியும், 2 லைன் தான் தெரியும், ஒரு லைன் வந்துட்டு மறைச்சிரும். இந்த மாதிரி நெருக்கமாக போடணும். 2 பீடு தவிர்த்து 3 பீடெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் போடவே கூடாது. போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் நெளிஞ்சிட்ருக்கும். இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதிலேருந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூவாக ஒரு என் நாட் போட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்துட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே. இப்போ வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நான் சம்கி கொடுக்குறேன். சம்கி எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி இருக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு டைப் 2 சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி இருக்கிற மாதிரி போடுங்க. ஒரு ஸ்டிச்சு ஜஸ்ட் ஒரு குட்டி லாக் போட்டு போடுறேங்க. நான் குட்டி லாக் போடலை அப்படின்னா ரொம்ப மேலே போயிடுது. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒரு லைன் வந்துட்டு சம்கியும் அப்படியே ஓவர்லேப் ஆகிற மாதிரி கொடுத்து முடிச்சாச்சு. நீ அடுத்தது ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போது சுகர் பீட் எடுத்தாச்சுங்க. மறுபடியும் சொன்ன மாதிரியே 2 பீடாக அதை ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது வந்துட்டு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நெக் டிசைனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு யூ ஷேப்பு, நீங்கள் எந்த ஷேப்பில் நீங்கள் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கு நெக் டிசைனே போட தெரில, டிசைன் சூஸ் பண்ண தெரில அப்படின்றவங்க நீங்கள் ப்ளவுஸில் போடலைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் இதே மாதிரி ஃப்ரேமில் போட்டு ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த சம்கிக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் படிச்சிருக்கோம், அது போடலாம். அந்த மாதிரி இல்லைனா சென்டரில் நீங்கள் பீட் கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், கட் பீட் கொடுக்கலாம். நான் வர அப்கமிங் வீடியோஸில் நான் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் நான் கொடுக்குறேன். கேட்டிருக்கீங்க முன்னாடியே, பட் நான் இது வரைக்கும் கொடுக்கல. நெக் டிசைன் வந்துட்டு ஒரு 2 நெக் டிசைனாக என்னது தான் கொடுத்துருக்கேன் நான். அதனால தான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான நெக் டிசைன்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் த்ரெட் ஒர்க்லேயும் உங்களுக்கு நெக் டிசைன் வேணுமா அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது த்ரெட்லேயும் நான் வந்துட்டு உங்களுக்கு நெக் டிசைன் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு நெக் டிசைன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க. பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ரொம்பவே எலகண்ட்டான ஒரு நெக் டிசைனாக இருக்கும். நான் புட்டாஸ் வீடியோஸ் கூட நிறைய போட்டிருக்குறேங்க. நீங்கள் புட்டா கூட அதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம ஒர்க் பண்ணுற மெட்டீரியல் வச்சு நீங்கள் புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களோட ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. நீங்கள் போடுற இந்த பாப்லின் கிளாத்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இமேஜை பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது சுகர் பீட் வந்துட்டு ஒரு லைன் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போவே அழகான ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நான் சீக்வன்ஸும் கொஞ்சம் வீட் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டி அதை சுற்றியும் மேலே வந்துட்டு சுகர் பீட் போடலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஏன் இப்போ சொல்லித்தரேன் அப்படின்னா இனி வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபினிஷ் ஆக போகுது. அதனால் சரி இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நானும் சொல்லித்தரேங்க. இப்போது கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம இது பண்ணலாம். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டோம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸாக ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா இருக்கா? இப்படி ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். அடுத்தது இங்கே எடுத்துகிட்டு கிராஸாக எடுத்துகிட்டு ஒரு வீட் பீட் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுங்க. அதே இப்படி கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு செயினு, ஒரு ஸ்டிச்சு. கீழேருந்து மேலே போகும்போது சும்மா போகிறோம், மேலேருந்து கீழே வரும்போது லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி லோட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு செயின் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க என் நாட். இதே மாதிரி இந்த இது ஃபுல்லாகவே நம்ம போட்டுகிட்டே வரலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடலாம், கேப் இல்லாமையும் நம்ம போடலாம். நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இன்னும் ஒன்று நான் சொல்லி காமிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு ஒன்று எடுங்க. ஒரு பீடு, ஒரு சம்கி மட்டும் எடுங்க. நம்ம பழக ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு புட்டா எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா, அதவே ப்ளவுஸ் ஃபுல்லாக புட்டாவாக கொடுக்கலாம். ஸ்லீவுக்கு எல்லாமே நீங்கள் வந்துட்டு புட்டாவாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று முடிக்கும்போதும் நீங்கள் வந்துட்டு என் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி என் நாட் போட்டுக்கோங்க. இன்னும் 2 போடலாங்க. நான் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. மறுபடியும் 2 போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்பு, ஒரு சின்ன டிப்பு, 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் வச்சு போட்டிங்கன்னா கூட இதை கரெக்டாக அழகாக வரும். நான் இப்போ ஸ்கேல் பக்கத்தில் இருக்குது. 2 சென்டிமீட்டர் கொன்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 2 to 2.5 அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். நீங்கள் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக வரும் இந்த இடத்துல. சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்றதுனால நான் மார்க்கிங் எல்லாம் பண்ணலை. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நெக் ஃபுல்லாக போட்டு நெக் லைனில் பார்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாம் பார்டரில் போட்டுட்டு
ஸ்லீவ்லேயும் போட்டுட்டு இதை வந்துட்டு நீங்கள் புட்டாவாக எல்லா பக்கமுமே நீங்கள் புட்டாவாக போடலாம். சரிங்களா? இந்த ஒரு சிம்பிள் நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.